வெல்கம் டு வேஸ் ஆஃப் மேக்ஸ். டுடே ரீசனிங்ல இருந்து சம் பார்க்க போறோம். விடுபட்ட எண்ணை கண்டுபிடி. பாருங்க, ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ள ஒரு சின்ன ட்ரையாங்கிள், அதுக்குள்ள நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கடைசியா இருக்க இந்த ட்ரையாங்கிள்ல இருக்க அந்த மிஸ்ஸிங் நம்பரை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் எடுத்துக்குவோமா? என்ன கொடுத்துருக்காங்க? 2, 5, 10, 15. எப்படி சால்வ் பண்ணியிருக்கிறாங்க? 1 ஃபைன் பண்ணிட்டாவே நம்ம நெக்ஸ்ட்லாம் ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். பாருங்க, 2, 5, 2 into 5, 10 கிடைச்சிருச்சா? 2 into 5, 10. நெக்ஸ்ட் இந்த 10 கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் இந்த 10ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன கிடைச்சிருக்கு? 15 கிடைச்சிருக்கு. பாருங்க, அப்ப இதுதான் வந்து நம்மளோட க்ளூ. 2 into 5, 10. 10ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணா 15. அவ்வளோதாங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம்னா ஈஸியாக நம்மளுக்கு ஐடியா கிடைச்சிரும். 3, 4, 12, 16. பார்க்கலாமா? 12 கிடைக்குதுன்னு பார்க்கலாமா? 3 into 4 என்ன கிடைக்குது? 12. ஓகே, கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் இதை ரெண்டையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். 4ஐயும் 12ஐயும் ஆட் பண்ணா 16 கிடைச்சிருச்சா? அப்போ ஃபர்ஸ்ட் 2 டயக்ராமும் கிடைச்சிருச்சு. அப்போ நெக்ஸ்ட்டும் இதாக தான் நமக்கு இருக்கும். பாருங்க, நெக்ஸ்ட் இப்போ கடைசி ட்ரையாங்கிள் 7 to 14. இதை கன்ஃபைன் பண்ணணுமா? 7ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க, 14. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இதையும் மல்டிப்ளை பண்ணிடணும். நெக்ஸ்ட் இதையும் ஆட் பண்ணணும். இப்போ 2ஐயும் 14ஐயும் ஆட் பண்ணுங்க, என்ன வரும்? 16. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னது? இந்த விடுபட்ட எண் வந்து நம்மளுக்கு 16. ஆப்ஷன் பி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் மாடல் பாருங்க, அதே தான், விடுபட்ட எண்ணை காண்க. மாடல் மட்டும் வேற மாதிரி இருக்கும், டயக்ராம்ஸ் வேற மாதிரி இருக்கும். இதை எப்படி ஃபைன் பண்ணலான்னு பாருங்க. ஏதாவது நம்மளுக்கு ஐடியா கிடைக்குதுன்னு பாருங்க. 12, 13, 14 லைனா இருக்கு. இங்க பாருங்க, ஆனா அப்படி இல்லை. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இப்ப பாருங்க, இந்த ஆப்போசிட் இருக்குங்களா? இந்த இது நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இதை பார்த்துருவோம். 4, 8 இருக்குங்களா? இந்த 4ஐயும் 8ஐயும் ஆட் பண்ண என்ன வரும் நமக்கு? 12 கிடைச்சிருச்சா? நெக்ஸ்ட் அதே மாதிரி இது ஆப்போசிட்டும் இந்த ஆப்போசிட்டும் பாருங்க, அப்படியே எதிர் தான். 7, 6, 76. அந்த 7ஐயும் 6 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, என்ன கிடைக்குது? 13 கிடைக்குது. இருக்கா? நெக்ஸ்ட் 14 இந்த இது ஆப்போசிட்ஸ். 59, 5 + 9 என்ன கிடைக்குது? 5 9 ஆட் பண்ணுங்க, 14 கிடைச்சிருச்சு. அப்போ நெக்ஸ்ட் கடைசியா மீதம் உள்ளது இதுதான், இந்த ஆப்போசிட். இதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ 9ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணுங்க. 9 8 ஆட் பண்ண என்ன வரும்? 9 + 8 வந்து 17. அப்போ விடுபட்ட எண் நம்மளுக்கு என்னது? 17. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் மாடல் பாருங்க. இந்த மாடல் சம்ஸை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். இதை பாருங்க, ஃபர்ஸ்ட் டயக்ராம் 6, 4, 52 இப்படி கொடுத்துருக்காங்களா டயக்ராமு? ஃபர்ஸ்ட் எப்படி சால்வ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை மேலே ஸ்கொயர் பண்ணிக்கணும், இதையும் ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். என்ன வரும்? 6 ஸ்கொயர் என்ன வரும் நம்மளுக்கு? 36 + 16. 4 ஸ்கொயர் வந்து 16. ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 52 கிடைக்குதா? 36, 16 ஆட் பண்ண என்ன வரும்? ஒரு 12, மீதி 1, 3, 1, 4, 5.
52 வந்துருச்சா? நெக்ஸ்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் சம் ட்ரை பண்ணி பார்ப்போமா? நெக்ஸ்ட் டயக்ராம 3 5 34 இதுக்கும் என்ன பண்ணணும்? அதே மாதிரி தான் மேலே நம்பரை ஸ்கொயர் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். 3 ஸ்கொயர் என்னது 9 ப்ளஸ் 5 ஸ்கொயரு 25. என்ன வரும்? 9ஐயும் 25 ஆட் பண்ணால் 34 கிடைச்சிருச்சா? 34 கிடைக்கும். நெக்ஸ்ட் இதே மாதிரி தான் லாஸ்ட் சம். லாஸ்ட் இந்த டயக்ராம் பாருங்க 8. இப்போ இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கீழே வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க 68ன்னு. அப்போ 68ஆ 8 ஸ்கொயர் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? 8 ஸ்கொயரு 64ன்னு கிடைக்கும். ஆனால் கீழே என்ன நம்பர் இருக்கு? 68 இருக்கு. அப்போ 64ஓட என்ன நம்பர் ஆட் பண்ணணும்? 4 ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு 68 கிடைக்கும். அப்போ இங்கே என்ன நம்பர் வரணும்? 2 வரணும். 2 வந்தால் தானே 2 ஸ்கொயர் பண்ணால் 4 கிடைக்கும் நம்மளுக்கு. அப்போ இங்கே என்ன நம்பர் வரணும்? 2. 2 தான் நமக்கு ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் எ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் மாடல் பாருங்க. சம் கொடுத்துருக்காங்களா? இப்போ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணான்னு பாருங்க. இது ரோ, இது காலம்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணி பாருங்க. ரோ ஆட் பண்ணுங்க. 5 2 1 எல்லாம் ஆட் பண்ணா 8 கிடைக்குது. நெக்ஸ்ட் 2 + 3 + 3 என்ன கிடைக்கும்? 8. நெக்ஸ்ட் காலம் சால்வ் பண்ணி பாருங்க. 5 2 7 7 + 4 11 கிடைக்குது. நெக்ஸ்ட் 2 + 3 5 5 + 4 9. கரெக்டா? அப்போ ரோஸ்ல பாருங்க ஈக்குவலா வந்தது, இங்க ஈக்குவலா வரல. 11 9 கிடைக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரோஸை தான் நம்ம கூட்டணும், அதுதான் நமக்கு கரெக்டா வருது. அப்போ இங்கெல்லாம் என்ன வரணும்? 8 வந்திருக்கு, இங்கேயும் 8 வந்திருக்கு. அப்போ இங்கேயும் கண்டிப்பா 8 தான் வரும். இப்போ 4 ஆல்ரெடி இங்க 4 இருக்கு, பிளஸ் 4 8 வந்துருச்சு. அப்போ இங்க என்ன நம்பர் வரணும்? 0 தான் வரணும். அப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்னது? 0. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர்.